வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதில் விண்ணப்பதாரர்கள் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். ACLET தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்பு இல்லாவிட்டாலும் 1974ஆம் ஆண்டுக்கு முன்பு பிறந்த ஆண்டுகளை வழங்குவதில் போர்ட்டலின் வரம்பு காரணமாக தடைகளை எதிர்கொள்கின்றனர். கோயம்புத்தூரைச் சேர்ந்த 52 வயது விண்ணப்பதாரர் முத்துசாமி தனது பிறந்த ஆண்டான 1972 ஐ தேர்ந்தெடுக்க போர்ட்டல் தடை விதித்ததால் தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு மே 15ஆம் தேதியுடன் முடிவதால் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்ய இந்த சிக்கலை விரைவாக தீர்க்குமாறு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை முத்துசாமி வலியுறுத்துகிறார். நெட் ACLET சங்க ஆலோசகர் சுவாமிநாதன் முத்துசாமியின் கவலைகளை எதிரொலிக்கிறார். போர்ட்டலின் வரம்புகளுடன் போராடும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல புகார்களை எடுத்துக் காட்டுகிறார். தேர்வுக்கு வயது வரம்பு இல்லாததை வலியுறுத்தி அனைத்து வருங்கால விண்ணப்பதாரர்களுக்கும் தடையற்ற விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குவதற்கு தொழில்நுட்ப கோளாறை உடனடியாக சரி செய்யுமாறு சுவாமிநாதன் MSU ஐ வலியுறுத்துகிறார். இருப்பினும் MSU பதிவாளர் சாக்ரடீஸ் DNTET இணைய போர்ட்டலில் பிரச்சனை இல்லை என்று மறுத்து விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் உள்ள பிறந்த தேதி பெட்டியில் இருமுறை கிளிக் செய்வதன் மூலம் 1974க்கு முந்தைய பிறந்த ஆண்டுகளை அணுகலாம் என்று வலியுறுத்தினார். சாக்ரடீஸ் உறுதியளித்த போதிலும் ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறைக்கு வழி செலுத்த விண்ணப்பதாரர்களுக்கு முரண்பாடு குறிப்பிடத்தக்க கவலையாக உள்ளது. வேட்பாளர்களின் அனுபவங்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் கூற்றுக்கும் இடையே உள்ள முரண்பாடான அறிக்கைகள் வெளிப்படையான தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை திறமையாக தீர்ப்பதற்கான தேவையை குறிக்கிறது. விண்ணப்ப காலக்கெடு நெருங்கி வருவதால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆர்வமுள்ள கல்வியாளர்களுக்கும் நியாயமான மற்றும் உள்ளடக்கிய அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த விஷயத்தை தீர்ப்பதற்கான அவசரம் அதிகரிக்கிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.